தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைந்திருக்கின்ற தமிழ்நாடு அன்னை இந்திரா காந்தி கிராம சம்மேளனம் மற்றும் குடியரசுக் கட்சி இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் ராம்விலாஸ் அத்வாலே அவர்களுடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற உள்ளது. இது சம்பந்தமாக மாநில தலைவர் சூசை அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏஜே நாகராஜ் தலைமையில் 22 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பின்பு பேசிய மாநில தலைவர், தலித் தலைவர்கள் திருமாவளவன், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகளில் எங்கள் கட்சி போட்டியிடாது. மேலும் தமிழகத்தில் எங்கள் கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதின் நோக்கத்துடன் 51 தொகுதியில் போட்டியிடுகின்றோம். இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கரும்பு விவசாயி சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது. எங்கள் கட்சி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பொது சின்னமாக இருக்கும். தமிழகத்தில் எங்கள் பலத்தை மேலும் பெருக்கவே நாங்கள் தனியாகவே போட்டியிடுகின்றோம். மேலும் கட்சியில் முழு மனதோடு இணைந்து வரும் காலங்களில் இந்திய குடியரசுக் கட்சியை மாநிலத்தில் முதன்மையான கட்சியாக முழு மனதோடு பலப்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளோம் என்றார்.